ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எஸ்எஸ்சிஜிஎல் 2024 டயர் 1 டயர் 2 ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது யாரெல்லாம் இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் எழுதணும், ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன மாதிரியான போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டோட கோட் என்ன, அதுக்கு ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும், சேலரி எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் டயர் 2 எழுதியிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் அடுத்த சிஜிஎல் 2025 வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன மாதிரியான போஸ்டிங் இருக்கும், நான் எந்த போஸ்ட்டுக்கு வந்து இப்போ இருந்தே எய்ம் பண்ணி படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வரணும் அப்படின்னா, இதில் என்ன மாதிரியான போஸ்டிங் இருக்குது, அதுக்கு எவ்வளோ சேலரி இருக்குது, அது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது, அதுக்கு வந்து போஸ்டிங் நம்ம ஊர்லேயே கிடைக்குமா, இந்த மாதிரியான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். இப்போது எக்ஸாம் எழுதினவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? இப்போது இந்த ஃபார்ம் யாரெல்லாம் இதை ஃபில் பண்ணணும் அப்படின்னா வந்து, யாரெல்லாம் 18 Jan 20 Jan 2025 இந்த டேட்டில் டயர் 2 எக்ஸாம் எஸ்எஸ்சிஜிஎலோட டயர் 2 எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுனாங்களோ அவங்க வந்து அவங்களோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுக்கணும். இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய போஸ்ட்டில் நமக்கு எந்தெந்த போஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது. இப்போ இதில் வந்து இதை வச்சு தான் நமக்கு ரிசல்ட் விடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. இதில் வந்து நம்மளோட விருப்பத்தை வாங்கி வச்சுக்குவாங்க. அடுத்து நம்ம ரிசல்ட் வரும்போது நம்ம அந்த போஸ்டிங், நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த போஸ்டிங்க்கு கட் ஆஃப் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோமோ அது நமக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான கட் ஆஃப் நம்ம கண்டிப்பாக வாங்கியிருந்தால் தான் கிடைக்கும். இது ஃபில் பண்ணுறனாலே போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? அடுத்தது இப்போ இதில் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண போகிறவங்க, அதுக்கப்புறம் வந்து அடுத்த எக்ஸாம் சிஜிஎல் 2025 இதை ஃபோக்கஸ் பண்ணுறவங்க, இந்த 2 பேர் தான் பார்த்துட்ருப்பீங்க. அப்போது அச்சீவர்ஸ் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடச்சிருச்சு, லைஃப் வந்து செட்டில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக அந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இதுதான் எண்ட் அப்படின்னு இருக்கக்கூடாது. சக்ஸஸ் அப்படின்னாலே லாஸ்ட்டில் என்ன வருது, 2 இயர்ஸ் வருதா. இப்போ எஸ் நான் என்ன மீனிங் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸ்டார்ட் அகெயின் அப்படின்னு அர்த்தம். சக்ஸஸ் அப்படின்னா இது முடிவு கிடையாது, இதுதான் ஸ்டார்ட். நீங்கள் அடுத்தடுத்த லெவல் இதுலேருந்து இம்ப்ரூவ் ஆகி போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இதோடு நிறுத்தக்கூடாது. இது லோவர் போஸ்ட்டாக இருந்தால் ஹையர் போஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணுங்கள். ஹையர் போஸ்ட்டாக இருந்தால் இதை விட நான் ஹையர் லெவலுக்கு எப்படி போகலாம், இல்லை என்னோட போஸ்டிங்கில் நான் இன்னும் எப்படி பெட்டராக இருக்கலாம் அப்படிங்கிறது யோசிங்க. நீங்கள் இதில் எந்த போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் கிடச்சி எந்த போஸ்டிங் போனாலும் எல்லா போஸ்ட்லேயும் வேலை தான் செய்ய போகிறீங்க. போனாலே நம்ம ஜாலியாக இருக்கலாம், நம்ம லைஃப் வந்து அவ்வளோதான், நம்ம சும்மா கடமைக்கு வேலைக்கு போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இவ்வளோ பேர் படித்ததில் உங்களுக்கு ஏதோ ஒரு லக்கோட நீங்கள் இந்த லக்கோ, நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்கோ, ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு இந்த போஸ்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா யூ ஆர் பிளஸ்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த போஸ்டிங்கில் இருந்துட்டு அந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ பெட்டராக நீங்கள் ஒர்க் பண்ணணுமோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம வெளியிலேருந்து நிறைய குறை சொல்லியிருப்போம். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் சரியில்லை, நமக்கு இந்த கவர்மெண்ட் எதுவுமே செய்ய மாட்டாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யாருமே வேலை செய்ய மாட்டாங்க, நிறையா சொல்லியிருப்போம். இப்போ நம்ம அந்த ரோலுக்கு போகும்போது நம்மளும் அதே மாதிரி ஒரு 10-11 பேராக இல்லாமல் நீங்கள் ஒரு பெட்டர் ஆஃபீஸராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அடுத்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க வந்து உங்களோட ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் உட்காந்து தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷமும் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்க போகுது, எந்த மாற்றமும் இருக்க போதில்லை. நீங்கள் ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா இப்போ இருந்தே ஹார்ட் ஒர்க் போடுங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் இதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகேவா? நமக்கு இதில் இப்போ எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம், என்ன புக்கு படிக்கலாம், இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். புக்ஸுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோ கீழே இருக்குது. நீங்கள் அந்த புக்கெல்லாம் வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நமக்கு ஃபைனலாக ரிலீஸ் பண்ணக்கூடிய வேகன்சி 21/2/2025 இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேகன்சி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த ப்ரிஃபரன்ஸ் ஃபார்முக்கான டேட் வந்து 22 Feb to 27 Feb. இந்த டேட்டுக்குள்ளே ப்ரிஃபரன்ஸ் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? இதுக்கான வேகன்சி அதுக்கப்புறம் போஸ்ட் கோட் எல்லாமே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வேகன்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் அதிகமாக இருக்க வேகன்சி மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரீவியன்சஸ். இதில் வந்து 1433 போஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு கீழே வருது. இதில் வந்து இன்ஸ்பெக்டர் போஸ்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ்.
இதில் வந்து வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2664 அப்படிங்கிறது இருக்குது. யூஆருக்கு வந்து 1064, ஓபிசிக்கு வந்து 737, எஸ்சிக்கு 420, எஸ்டிக்கு 212. அடுத்து எது அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். இதில் போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கு வந்து 4159. ஓகே, 4159 வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது. யூஆருக்கு 1720, ஓபிசிக்கு வந்து 1003, எஸ்சிஎஸ்டிக்கு 604, 451. ஓகே, இந்த மாதிரியான வேகன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். இதில் டேக்ஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி 2256. அடுத்து 1620 வேகன்சி எதில் இருக்குது அப்படின்னா டேக்ஸ் அசிஸ்டன்ட். இது வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். முன்னாடி பார்த்தது டைரக்ட் டாக்ஸஸ், இது இன்டைரக்ட் டாக்ஸஸ். இதில் வந்து 1620 இருக்குது. கேட்பேன் ஏன் இதில் அதிகமாக இருக்க வேகன்சியில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, வேகன்சி அதிகமாக இருக்குன்னா அதில் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. வேகன்சி கம்மியாக இருந்ததுன்னா கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதனால் கட் ஆஃப் கம்மியாக வரும், எனக்கு வந்து மார்க் வந்து பார்டரில் வர மாதிரி தான் இருக்குது, டவுட்டில் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த போஸ்ட்டை ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம். ஓகே, அடுத்தது 1799. இது வந்து கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வர ஆடிட்டர் போஸ்ட்டு. இதுக்கு வந்து 1799 இருக்குது. ஓபிசிக்கு வந்து 485, யூஆருக்கு 732. இந்த மாதிரியான வேகன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இந்த சைட் பார்த்தீங்கன்னா 69 அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன, 69 போஸ்ட், மொத்தம் 69 போஸ்ட். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான கோட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, D23, D24, D25 அப்படிங்கிறது இது எல்லாமே அந்த போஸ்ட்டோட கோட். இந்த கோடை வச்சு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஓகேவா? இது வந்து நம்ம தனியாகவும் கொடுத்துருக்கேன். இப்போ ரிலீஸ் பண்ண ப்ரிஃபரன்ஸ் ஃபார்மில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து ஒவ்வொரு கோடுக்கு இப்போ அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னு பாருங்கள். எல்லாமே அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் தான். ஆனால் இதில் வந்து 11 போஸ்ட் இருக்குது. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணணும். இதில் வந்து நான் ஒரு சில விஷயங்கள் பின்னாடி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த கோட் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த கோடை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். மொத்தம் 69 போஸ்ட் இருக்குது. நம்ம 69க்குமே நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து இருக்கும். இப்போ D23, B02, B03 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இதை பேஸ் பண்ணி நமக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ரிசல்ட் வரும்போது நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் D23 கொடுத்துருக்கேன். இப்போ D23க்கான கட் ஆஃப் நான் கிளியர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அது கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி எனக்கு அதிகம். ஓகே, நான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கேன், கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு தான் வந்து அந்த போஸ்ட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். ஓகே, அப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் முன்னாடி ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம். ஓகே, உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் எனக்கு வந்து ஃபிசிக்கல் பண்ண முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க அதை வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேணாம், கொஞ்சம் கம்மியான ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களால் பண்ண முடியும்னு நினச்சதுன்னா அதுக்கு முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஃபார் போஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் இன் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ். ஓகே, சிபிஎன் அப்படின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ். மேலே இருக்க இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அப்படிங்கிறது எக்ஸைஸ் எக்ஸாமினர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர். இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஹைட் வந்து 157.5 சென்டிமீட்டர் இருக்கணும், செஸ்ட் வந்து 81 சென்டிமீட்டர் இருக்கணும், எக்ஸ்பேன்ஷன் ஆகணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அடுத்தது ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து வாக்கிங் 1600 மீட்டர் இன் 15 மினிட்ஸ். ஓகே, வாக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. வாக்கிங்கில் 1600 மீட்டரை 15 மினிட்ஸில் போகணும். இதுவே நமக்கு இப்போ சிபிஓலாம் பார்த்தீங்கன்னா 6.5 மினிட்ஸில் வந்து 1600 மீட்டரை வந்து ஓட சொல்லுவாங்க. ஓகே, ஓடுறதை விட நடக்கிறது ஈஸி தான். ஓகேவா? 1600 மீட்டர் 15 மினிட்ஸில் நடந்து போகணும். அடுத்தது சைக்கிளிங் வந்து 8 கிலோமீட்டர் 30 நிமிஷத்தில் போகணும்.
அடுத்து ஃபீமேலுக்கு வந்து ஹைட் வந்து 152, வெயிட் வந்து 48 kg. ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து வாக்கிங்க்கு வந்து 1 கிலோமீட்டர் இன் 20 மினிட்ஸ் இருக்கும் ஃபீமேலுக்கு. அதே மாதிரி 3 கிலோமீட்டர் இன் 25 மினிட்ஸ் சைக்கிளிங் வந்து பண்ணணும். ஓகேவா? இந்த சைக்கிளிங் அப்படிங்கிறது சிபிஎன்ல இருக்க சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ்க்கு மட்டும் இந்த சைக்கிளிங் அப்படிங்கிறது கிடையாது, மேல் ஃபீமேல் ரெண்டுக்குமே. ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகே, ரொம்ப ஈஸியான டெஸ்ட்டாக தான் இருந்தால் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே பாஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் இந்த போஸ்டிங் உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அடுத்தது இன்னும் வேறு என்ன எதுக்கு நடக்கும் அப்படின்னா, சப் இன்ஸ்பெக்டர் இன் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிபிஐயில் கூட சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட். இதில் ஹைட் வந்து மென்னுக்கு வந்து 165 இருக்கணும், ஃபீமேலுக்கு 150 இருக்கணும். இதே நீங்கள் ஹில்லி ஏரியாஸ் இல்லை ட்ரைபலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அடுத்தது செஸ்ட் வந்து 76 சென்டிமீட்டர் வித் எக்ஸ்பான்ஷனோட இருக்கணும். ஓகேவா? அடுத்தது விஷன் வந்து ஐ சைட் செக் பண்ணுவாங்க, வித் கிளாஸ் வித்தவுட் கிளாஸு. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் விஷன் வந்து 1ல் வந்து 6/6 இருக்கணும், அதர் ஐயில் வந்து 6/9 இருக்கணும். நியர் விஷன் வந்து 1 ஐயில் 0.6 இருக்கணும், அதர் ஐயில் 0.8 இருக்கணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி விஷன் டெஸ்ட்டும் வந்து நடத்துவாங்க. அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் போஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர் இன் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஓகே, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஹைட் வந்து 170 இருக்கணும், உமன் வந்து 150 இருக்கணும், மேல் 170, ஃபீமேல் வந்து 150. ட்ரைபலாக இருந்தாங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர் அவங்களுக்கு வந்து இது இருக்குது, ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது செஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வித் எக்ஸ்பான்ஷனில் 76 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாதிரி விஷன் அதே தான், இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இதுலேயும் செக் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஜூனியர் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் இன் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இந்த போஸ்ட்டுக்கு வந்து மென்னுக்கு வந்து 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், உமனுக்கு வந்து 150 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அசாம், மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், மணிப்பூர், நாகாலயா, திரிபுரா, சிக்கிம், இந்த மாதிரியான பகுதி. ஓகேவா? இந்த பகுதிகளில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு காஷ்மீர், அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப், இவங்க எல்லாத்துக்குமே வந்து 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அது என்ன 160 இருந்தாலே போதும், மென்னாக இருந்தால். ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா 147 இருந்தால் போதும். அந்த மாதிரியான 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. செஸ்ட் வந்து செஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே மேல் கேண்டிடேட் மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. 76 சென்டிமீட்டர் அன்எக்ஸ்பேண்டடில் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி விஷன் டெஸ்ட்டும் அதே சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா? இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களால் முடியும், இதெல்லாம் பாசிபிள், எனக்கு வந்து இதெல்லாமே நான் எலிஜிபிளாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதும் கொடுக்கலாம். ஓகே, அடுத்தது இப்போ கலர் பிளைண்ட்னஸ் இருக்கவங்க எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எலிஜிபிள், எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த போஸ்ட்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கடைசி ப்ரிஃபரன்ஸாக அதெல்லாம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் நீங்கள் முன்னாடி ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துறாதீங்க. கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத கடைசியாக கொடுத்துக்கோங்க. அது எந்தெந்த போஸ்ட்டு நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த வேக்கன்சி கொடுத்துருவாங்கல்ல, இதில் வந்து கடைசியில் வெதர் சூட்டபிள் ஃபார் கலர் பிரைன் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். இதில் எங்கெல்லாம் நோன் இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் கடைசி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? அவங்களுக்குலாம் கலர் பிளைண்ட்னஸ் இருந்ததுன்னா அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லை. இப்போ பாருங்க, இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, சென்ட்ரல் எக்ஸைஸ், அதுக்கப்புறம் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், எக்ஸாமினர், அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர், இதுக்கெல்லாம் எலிஜிபிள். அதுக்கப்புறம் வேற எங்கே நோ இருக்குது, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் போஸ்ட், இதுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. அடுத்து இந்தியன் கோஸ்ட் கார்டு. ஃபிசிக்கல் டியூட்டி எதுக்கெல்லாம் பாசிபிள், மேக்ஸிமம் எல்லாமே ஆஃபீஸ் டியூட்டி தான், ஒரு சில நம்ம ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க, டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தால் அவங்க விசிட் போகணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அப்போ வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் கொஞ்சம் தேவைப்படும். அப்போ இந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பார்க்குறாங்க. அடுத்தது வந்து டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, ட்ராயில் வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, இதுக்கும் வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சப் இன்ஸ்பெக்டர், இதுக்கு நம்ம ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தோமா, இதுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. அடுத்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரிசர்ச் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எதுலனா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன் டைரக்டரேட் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ் சர்வீஸ். அடுத்தது சப் இன்ஸ்பெக்டர் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆஃப்
நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ NCB, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இதுக்கு வந்து அது செக் பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் இந்த போஸ்ட்டு. வேற அதுக்கடுத்து அப்பர் டிவிஷன் UDC, அப்பர் டிவிஷன் கிளர்க், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. அதுக்கடுத்து சப் இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ். அடுத்தது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் BRO, இதில் இருக்கக்கூடிய UDC சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், இதில் இருக்கக்கூடிய UDC அண்ட் சீனியர் செக்ரட்டரியேட். அதுக்கடுத்து UDC சீனியர் செக்ரட்டரி, இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். இந்த போஸ்ட்டுக்கு எல்லாம் வந்து நீங்கள் கடைசி ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கணும். ஓகே, நீங்கள் எல்லாத்துக்கும் நம்ம போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். மற்றதெல்லாம் உங்களோட ஃபேவரட் போஸ்ட் எதுவோ அதை நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு இந்த போஸ்ட்லாம் நீங்கள் இருக்கிறதுலே கடைசியில் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும். ஓகே, எல்லாத்துக்குமே அது வந்து இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே இது கொடுத்துருந்தது. டேட்டா என்ட்ரி டெஸ்ட் எல்லாத்துக்குமே மாடல் 2 செக்ஷன் 3ல் இருக்கும். ஓகே, 15 minutes டியூரேஷன் எழுதியிருப்பீங்க. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெஸ்ட் வில் பி மேண்டேட்ரி ஃபார் ஆல் போஸ்ட், எல்லா போஸ்ட்டுக்குமே மேண்டேட்ரி. ஹவவர் இட் வில் பி குவாலிஃபைங் நேச்சர், எல்லா போஸ்ட்டுக்குமே இது மேண்டேட்ரி தான், குவாலிஃபைங் நேச்சர் தான். ஆனால் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் எந்தெந்த போஸ்ட் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? டேக்ஸ் அசிஸ்டன்ட் இன் CBIC, அதுக்கு அப்புறம் டேக்ஸ் அசிஸ்டன்ட் இன் CBDT, அடுத்தது UDC SSA. ஓகேவா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ், டைரக்ட் டாக்ஸஸ், கஸ்டம்ஸு. அதுக்கப்புறம் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து இதை வந்து ஹையர் குவாலிஃபைங் ஸ்டாண்டர்டில் பார்ப்பாங்க. ஓகேவா? அதில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. அதில் யார் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங் கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து அதில் நல்லா பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து டைப்பிங் நல்லா வரும், நான் டைப்பிங்கில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஹோம் போஸ்டிங். எனக்கு நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னா தமிழ்நாடே கிடைக்குமா, கேரளாவில் இருந்தால் கேரளாலே கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். நம்ம ஊர்லேயே இருந்தால் கொஞ்சம் நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய யோசிப்போம். ஆனால் மேக்ஸிமம் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? நமக்கு வெளியிலையும் போஸ்டிங் கிடைக்கலாம். நீங்கள் பெரிய போஸ்டிங்லாம் வேணும், எனக்கு ஹையர் ரேங்கிங் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வெளியில் தான் போஸ்டிங் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இங்கே தான் கிடைக்கும் அப்படிங்க சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஸ்கோர் கம்மியாக வாங்கிட்டு எனக்கு ஹோம் போஸ்டிங் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, ஹோம் போஸ்டிங் வேணால் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஹோம் போஸ்டிங் சூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து இந்த போஸ்டிங்லாம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கக்கூடாது. நான் இதில் எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும், மேக்ஸிமம் அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் இங்கே இருக்கும். ஒரு சில அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் மட்டும்தான் இந்தியாவுக்கு ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன், ரயில்வேஸு, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், இதெல்லாமே வந்து டெல்லி பேஸ்டு ஜாப். பட் டெல்லியில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் இருக்கும். ஓகே, பெர்மனன்ட் போஸ்டிங்கு டெல்லியில் தான் இருக்கும். உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கூட இருக்காது. அப்போ மேக்ஸிமம் டெல்லி போஸ்டிங்கில் தான் இருக்கும். மற்ற ஒரு சில இதெல்லாம் வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், UP அந்த மாதிரி அங்கே மட்டும்தான் போஸ்டிங் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரியான ஜாப்ஸ் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் போஸ்டிங் போட முடியும். ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக போஸ்டிங் இருக்காது. மற்றதுக்கெல்லாம் வந்து இது போக இருக்க ரிமைனிங் எல்லாத்துக்குமே வந்து இந்தியா லெவலில் போஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கும். அதுலேயும் வந்து பர்டிகுலராக அவங்க வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும்ல எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஓகேவா? மேக்ஸிமம் சென்னையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான சிட்டிஸ் இருக்குல்ல, அதில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு சில போஸ்டிங் எல்லா ஊர்லேயுமே இருக்குது. அந்த மாதிரி போஸ்டிங் வேணால் உங்களுக்கு பக்கத்து ஏரியாலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்குறோம், முதல்ல நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரிஃபரன்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே, அப்போ முதல்ல நம்ம ஜாப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, கம்மியான மார்க் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு நல்ல போஸ்ட் சூஸ் பண்ணி உங்கள் மார்க் ஏற்ற மாதிரி நல்ல ஜாபுக்கு போங்க. அடுத்தது நம்ம செகண்டாக பார்க்க வேண்டியது வந்து நமக்கு ஹோம் போஸ்டிங் அதுக்கப்புறம் தான் இதை பற்றி யோசிக்கணும். இந்த ஹோம் போஸ்டிங் வேணால் நமக்கு என்ன பண்ணணும், ஹை மார்க் வாங்கியிருக்கணும். ஓகேவா? நல்ல மார்க் வாங்கி நீங்கள் அந்த போஸ்டிங் போகணும். இல்லைனா நீங்கள் வேறு இடத்துல போஸ்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஹோம் போஸ்டிங் வந்து வரலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நான் இப்போ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க போஸ்ட்டை யாருக்கெல்லாம் ஹோம் போஸ்டிங் வேணுமோ அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்காதீங்க.
அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னது சேலரி. இதுக்கு நம்ம டயர் 1 முன்னாடி நான் வந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணது. ஓகேவா, இங்கே இருக்கக்கூடிய இந்த 15 போஸ்ட், ஓகே, அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ், சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் சேலரி 44,900லேருந்து மேக்ஸிமம் சேலரி 1,42,400 வரைக்கும் இருக்கும். ஓகே, வித் அலவன்ஸோட ஒரு 50 to 60 ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கலாம். அவங்களோட சிட்டியை பொறுத்து, எந்த ஹையர் சிட்டி, எக்ஸ் சிட்டி, ஒய் சிட்டி, இசட் சிட்டி நம்ம பிரிப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு பெரிய சிட்டியில் இருந்தாங்க அப்படின்னா சேலரி அதிகமாகும். கம்மியான சிட்டிஸ் அப்படின்னா வந்து அங்கே ஒர்க் கம்மியாக தான் இருக்கும், அதனால் சேலரியும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, அடுத்தது ரிமைனிங் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கலாம். ஓகேவா, எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர் இன் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏஜென்சி, இதிலெல்லாம் ஸ்டார்டிங் 35,000. அப்போ இன்னும் சேலரி ஒரு 40 to 50 அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு 10,000 20,000 அப்படிங்கிறதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து நல்ல போஸ்ட்டு தான். ஓகேவா, நீங்கள் ஒர்க் நேச்சரை பொறுத்து, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் போகிறீங்க, அதோட ரேங்கை பொறுத்து வந்து சேலரி அப்படிங்கிறது மாறும். மற்றபடி எல்லாமே வந்து ஒரு நல்ல போஸ்டிங்ஸ் தான். ஓகேவா, அடுத்தது ஒரு சில ஹைலைட்டட் போஸ்ட்ஸ். ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர். இதுக்கு தான் வந்து ஹையஸ்ட் பே இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போஸ்டிங்காக இருக்கும். அதனால் இதுக்கு சேலரி ஹையஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இன்ஸ்பெக்டர், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கெலாம் வந்து உங்களுக்கு ப்ரைட் ப்ளஸ் சேலரி அதிகமாக இருக்கும். ஓகே, இது எல்லாத்துக்குமே ப்ரைட் ப்ளஸ் சேலரி. நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் வந்து பவர்ஃபுல்லான இடமாகவும், உங்களுக்கு கிடைக்கிற சேலரி வந்து நல்ல சேலரி ஆகும். நீங்கள் உங்கள் லைஃப் வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு தேவையான சேலரியுமே வந்து இந்த போஸ்டெல்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கெலாம் எய்ம் பண்ணி படிக்கலாம். நான் இந்த போஸ்ட் ஆக போகிறேன், ஒரு இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறேன், அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எய்ம் பண்ணி நம்ம படிக்கலாம். ஓகேவா, அதுக்கெலாம் இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். இது வந்து எல்லாருமே எழுதியிருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் டயர் 2 எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த போஸ்ட்டு, அவங்க மட்டும்தான் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். மற்றவங்கலாம் அந்த எக்ஸாமே எழுதலை அப்படின்னா நீங்கள் கடைசி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா அந்த ப்ரிஃபரன்ஸை நீங்கள் கொடுக்காம கூட விடலாம். ஓகே, நீங்கள் அந்த எக்ஸாமே எழுதியிருக்க மாட்டீங்க, அதனால் அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அடுத்தது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னது, ஒர்க் நேச்சர். ஓகேவா, நம்ம ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் மேக்ஸிமம் அப்படி இல்லை, ஒரு சிலர் அப்படி என்ன நினைப்பாங்க அப்படின்னா, போஸ்டிங் கிடச்சிருச்சு, இப்போ நம்ம இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டோம், இதில் நமக்கு போஸ்டிங் கிடச்சினாலே நம்ம எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, சும்மா போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக எல்லா போஸ்டிங்லேயுமே வந்து ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, ஆனால் அந்த ஒர்க்கு வந்து என்ன மாதிரியான ஒர்க்காக இருக்குது, ஓகே, நம்ம போனோம் அந்த ஒர்க்குக்கு போனோம் அப்படின்னா நம்ம அந்த வேலையை சாட்டிஸ்ஃபைடாக செய்ய போகிறோமா, நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க போகிறோம். ஓகே, அப்போ அந்த வேலையை வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக செய்யணும் அப்படின்னா நமக்கு அது கொஞ்சமாக அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நம்மளால் அது பண்ணக்கூடிய வேலையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அது வந்து அந்த வேலையை நம்ம முழுமையாக பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம போயிட்டு ஒரு வருஷத்துலேயே நம்ம வந்து அடுத்த எந்த ஜாபுக்கு போகலாங்கிறது யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, நீங்கள் லோவர் ரேங்க் போனீங்கன்னா அடுத்து ஹையர் ரேங்க் போகணுங்கிறது பிரச்சனை இல்லை. இப்போது ஹையர் ரேங்க்கும் போயிட்டு அது உங்களுக்கு பிடிக்காத வேலையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, அப்போது நீங்கள் என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒர்க் நேச்சரை பார்த்து அது உங்களுக்கு சூட்டபிளாக இருந்ததுன்னா அதுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஹோம் போஸ்டிங் பேஸ்டு பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து சேலரி பேஸ்டாக பார்த்தோம், மூணாவது வந்து ஒர்க் நேச்சர் படி பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ இதில் நம்ம ஒரு சில முக்கியமான போஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இன் சிபிஐ, அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர். ஓகே, இப்போ இதிலலாம் ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா ஆஃபர்ஸ் அ குட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். உங்கள் ஒர்க்கு லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஓகே, ரொம்ப பெரிய ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒர்க் பண்ணாமல் சும்மா இருந்தாலும் சம்பளம் தர மாட்டாங்க, வேலை செய்யணும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டியூ டு இட்ஸ் ரோல் இன் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக போகிறீங்க, அப்போ நீங்கள் பெரிய பெரிய ரோல்ஸ் பண்ணுவீங்க, புது புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும், நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க, பெரிய பெரிய ஆஃபீஸஸ்லாம் வருவாங்க, எல்லாத்துக்கிட்டையும் நம்ம பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த போஸ்டிங்கில். அடுத்தது சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர். இது வந்து ஃபீல்டு ஒர்க் ஆஃபீஸ் ஒர்க் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். விசிட் போகிற மாதிரி இருக்கும், செக் பண்ணுறது, இந்த பொருளெல்லாம் வரும்போது செக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயமா இருக்கும். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாபாக இருக்கும். ஓகேவா, டெய்லி நீங்கள் புது புது விஷயத்தை கற்றுக்கிட்டே இருப்பீங்க, நிறையா பீப்புள்ஸை பார்ப்பீங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டரில்.
அடுத்தது சப் இன்ஸ்பெக்டர் இன் சிபிஐ. இது ஹைலி ரிகார்டட் வித் ஃபார் இட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் நேச்சர். இது வந்து நீங்கள் வந்து இப்போ ரைடுக்கெல்லாம் போவாங்கல்ல, சிபிஐ வந்து ஏதாவது சிபிஐ அப்படிங்கிறதே அவங்களோட வேலையே என்னது, ஏதாவது ஒரு கேசஸ் நடக்குது அப்படின்னா அந்த கேசஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கான தீர்வு கொண்டு வரது தான் சிபிஐ. இப்போ ஒரு வழக்கு சரியாக போகலை அப்படின்னா சிபிஐக்கு மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிபிஐ அப்படின்னாலே இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்க தான். ஓகே, அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு நம்ம சப் இன்ஸ்பெக்டராக போகிறோம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஜாப். ஓகே, சிபிஐன்னு சொல்லும் போதே எல்லாருக்குமே ஒரு பெருமையாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஜாப் தான். நிறைய இன்வெஸ்டிகேஷனுக்கு இதில் நம்ம கலந்துக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயம் நம்ம பேசுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகேவா. அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர். இது வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும். இது வந்து ஆஃபீஸில் தான் மேக்ஸிமம் ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும். நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஓகேவா. அதனால் யாரெல்லாம் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஜாப், நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன், ஆஃபீஸில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண போகிறேன், ஆஃபீஸ்லேருந்து நான் வெளியே வந்தேன்னா ஒர்க் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியான ஒர்க்கு யார் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். மற்றதெல்லாம் ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப்ஸாகவும் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஜாப். நீங்கள் அதில் வந்து ஃபிக்ஸ்டாக நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், அங்கேருந்து எல்லா வேலையும் நீங்கள் எல்லா டாஸ்க்கையும் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. யார் யார் என்னென்ன வேலை செய்யணும்னு நீங்கள் முடிவு எடுக்க போகிறீங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகே, அதனால் அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் அப்படிங்கிறது இதுதான் அதோட ஒர்க் நேச்சராக இருக்கும். ஓகே, அந்த போஸ்ட் ஒரு சில போஸ்ட்டோட இன்னும் அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நம்ம அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் பார்த்தோமா, இது வந்து என்ன கேட்டகரி அப்படின்னா ஒரு குரூப் பி கேட்டகரி கிளர்க்ஷிப் போஸ்ட். ஓகேவா. இதில் என்னென்ன ரோல் இருக்கும் அப்படின்னா மேனேஜிங் கம்ப்ளீட்டிங் ஃபைல்ஸ் இன் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ். செக்ரட்டரியேட்லேருந்து அந்த செக்ரட்டரியேட்டை மேனேஜ் பண்ணுறது, அதில் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் ப்ரிப்பேரிங் அண்ட் மெயின்டைனிங் அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ஷூரிங் ப்ராப்பர் ஃபில்லிங் ஆஃப் இண்டெக்ஸிங், ஃபாலோ அப் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். த கிளரிக்கல் ஒர்க் என்ஷூர் ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் பிஸ்னஸ் ப்ராசஸ். திஸ் மே ஹெல்ப் எஃபெக்டிவ் டெசிஷன்ஸ். ஓகே, அப்போது மெயினாக அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா மேனேஜ்மெண்ட்டுமே நீங்கள் தான் பார்த்துக்க போகிறீங்க. அதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் தான் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த மொத்த டிபார்ட்மெண்ட்டும் நல்லா போகணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக வந்து இருப்பீங்க. ஓகேவா. அடுத்தது சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர். இதுவும் வந்து ஒரு குரூப் பி போஸ்ட்டு. இது வந்து அந்த போஸ்ட்டை பொறுத்து நீங்கள் எங்கே போஸ்டிங் போடுறாங்களோ அதை பொறுத்து அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதே ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து உங்களை வந்து போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக்ரட்டரியேட் ஆர் ஃபில்லிங் டியூட்டிஸ், மெயினான டியூட்டிஸ் எல்லாம் நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸில் போஸ்டிங் போட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் மெயின்டைனிங் ஆஃப் ரெக்கார்ட்ஸு, அசிஸ்டன்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கில் ஒரு வேலை இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மெயின் டியூட்டி என்னவாக இருக்குன்னா கூட்ஸ் பர்டைனிங் டு போர்ட்ஸ். போர்ட்டுக்கு வரக்கூடிய அந்த கூட்ஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி செக் பண்ணுறது, அவங்க கரெக்டாக டியூட்டிஸ் பே பண்ணியிருக்காங்களா, அதில் வந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பொருட்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்களா, இல்லீகலாக ஏதாவது பண்ணுறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செக் பண்ணுற வேலை தான் வந்து இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டரோட வேலையாக வந்து இருக்கும். அடுத்தது இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர். அதில் பேர்லேயே இருக்குது இன்கம் டேக்ஸ். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இது வந்து ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு போஸ்ட் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு குரூப் சி போஸ்ட்டு. இதில் நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். மெயினாக இன்கம் டேக்ஸ் எல்லாம் பே பண்ணியிருக்காங்களா, அவங்களோட டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணுறது, அவங்கள போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி ரைடு பண்ணுறது, ரைட் டு கண்டக்ட் ரைட். அதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க வந்து டேக்ஸ் சரியாக கட்டலை அப்படின்னா அவங்க மேலே இந்த ஃபைன் போடுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் தான் வந்து பண்ணுவாங்க. அடுத்து ஒரு சில போஸ்ட்டில் நம்ம அந்த ஒன் லைனில் பார்த்துடலாம். அசிஸ்டன்ட் இன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்டுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் தான். ஓகேவா. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளானிங், எக்ஸாமின் டாக்குமெண்ட்ஸ், கம்பைலிங் ரிப்போர்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேட்டிங் வித் ஹெட் ஆஃபீஸ். உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுறது, அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது, ஆஃபீஸ்க்கு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறது, இந்த வேலை மாதிரி இருக்கும். அடுத்தது அசிஸ்டன்ட் AFHQ, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்போ இங்கே இருந்தீங்க அப்படின்னா கீப் ட்ராக்கிங் ongoing cases, following up necessary, involves in clerical work and various paper work. மேக்ஸிமம் பேப்பர் ஒர்க் எல்லாமே எல்லா போஸ்ட்டுமே பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. என்னென்ன கேசஸ் போயிட்டுருக்கு அதை ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறது. அடுத்தது அசிஸ்டன்ட் இன் அதர் மினிஸ்ட்ரி அண்ட் டிபார்ட்மெண்ட். ரிமைனிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கிங் அண்டர் த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கீழே ஒர்க் பண்ணுறது. மெயினாகவே வந்து நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்கும் ஒர்க் நேச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதா இருக்கும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது, ரிப்போர்ட் பண்ணுறது, உங்களோட ஹையர் அஃபீஷியலுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறது,
இதுதான் வந்து வேலையாக இருக்கும். ஓகே, நம்ம மற்றதெல்லாம் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதில் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் ஜாப் இருக்கும். மற்ற இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். அடுத்து இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். அசிஸ்டன்ஸ் ப்ரொவைடட் டு 2 மெயில் ஓவர்சியர் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரொமோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ். ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் தான் இருக்கும். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்னா என்னது, டேட்டா வந்து பார்த்துக்கிறது தான் அவங்களோட மெயினான வேலையாகவே இருக்கும். ஓகே, அடுத்து இன்ஸ்பெக்டர் இன் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ். இவங்க வந்து நார்காட்டிக்ஸ் அப்படிங்கிறனால என்னது, நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, அப்போ ப்ரொஹிபிட்டட் சப்ஸ்டன்சஸ், இந்த போதைப் பொருள் தடுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து வரக்கூடாது. அது ஏதாவது யாராவது கடத்தல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து போய் தடுக்கிறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர், இது வந்து சிபிஐ கூட சப் இன்ஸ்பெக்டர் முன்னாடியே பார்த்தோம்ல, அவங்க வந்து ரைடுக்கெலாம் வந்து கூட போவாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து போவாங்க, போலீஸ் மாதிரி தான் அவங்களும் போலீஸ் தான். ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் வந்து சிபிஐ கீழே இருக்கக்கூடிய போலீஸாக வந்து இருப்பாங்க. அடுத்தது இன்ஸ்பெக்டர் இன் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, டெரரிசம் கண்ட்ரோல் பண்ணும், தேசிய பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அந்த மாதிரியான டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ், செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது கம்பைலர் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு கிளரிக்கல் ஒர்க். இது வந்து டிராஃப்டிங் கம்பைலிங் ரிப்போர்ட்ஸு, அதே தான் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அந்த மாதிரியான அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிறவங்களாம் இருப்பாங்க. அடுத்தது சப் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ். முன்னாடி பார்த்த மாதிரி நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, சிந்தட்டிக் ட்ரக்ஸ், நார்காட்டிக்ஸ், இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் கல்டிவேஷன், இது எல்லாமே வந்து தடுக்கிறது, போதைப் பொருளை தடுக்கிறது தான் இவங்களோட மெயினான வேலை. இப்போ அவங்களுக்கு மேலே இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அடுத்தது குரூப் சி போஸ்ட்டு. இதில் வந்து ஆடிட்டர் அப்படின்னால என்னது, ஆடிட்டிங் போஸ்ட். நமக்கு பர்சனல் ஆடிட்டர் அப்படிங்கிருப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட்டோட ஆடிட்டர். ஓகே, சிஏஜி கீழே வந்து வரும். ஓகே, காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், அவர் கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட்டராக வந்து இருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட். இவங்க வந்து அதே மாதிரி கிளரிக்கல் ஒர்க்கு, அக்கௌண்ட்ஸு, ஃபண்ட்ஸு, பென்ஷன்ஸு, லோன்ஸு, அதர் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு லோன்ஸ் கொடுப்பாங்க, அவங்களோட பென்ஷன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கான கிளரிக்கல் ஒர்க்கு தான் இந்த அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட் வந்து பார்ப்பாங்க. அடுத்தது சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் அதர் சிஎஸ்சிஎஸ் கேடர்ஸ். மெயின்டைன்ஸ் ஃபைல் ரெக்கார்ட்ஸ். செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் இவங்களோட வேலை என்னது, ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, இமெயில் வந்துச்சுன்னா செக் பண்ணுறது, அதுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணுறது, அதுக்கு அப்ரூவல் கொடுக்கறது, அப்புறம் நிறைய டேட்டாஸ்லாம் வந்து என்ட்ரி பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைலாம் வந்து சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் பண்ணுவாங்க. அடுத்தது டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட். டேக்ஸ் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டாவெல்லாம் வெரிஃபை பண்ணுறது, அதில் ஏதாவது சேஞ்சஸ் தான் மாடிஃபை பண்ணுறது, அந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எதெல்லாம் வந்து டைரக்ட் டேக்ஸஸ் கீழே வருதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து டேக்ஸ் அசிஸ்டண்ட்டோட வேலையாக வந்து இருக்கும். ஓகே, அப்போ இந்த போஸ்ட் எல்லாம் வந்து நீங்கள் இப்போ இதில் எல்லா ஒர்க் நேச்சருமே நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்போ எந்த ஒர்க் நேச்சர் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், எதை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னா, இந்த போஸ்ட்லாம் போனால் எனக்கு வந்து என் லைஃப் நான் நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து எய்ம் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா. போஸ்டிங் போகிறவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள், யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, இப்போது ஃபில் பண்ணும் அப்படிங்கிறவங்க, போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களாக பர்சனலாகவும் கொஞ்சம் சர்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நான் சொன்னதை வச்சு ஒரு போஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அதை போய் கூகுளில் சர்ச் பண்ணணும். இப்போ ஸ்டேட் வைஸ் வேகன்சி வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை. அந்த ஸ்டேட் வைஸ் வேகன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டில் எவ்வளோ, தமிழ்நாடு ஸ்டேட்டில் எவ்வளோ இருக்குது, மற்ற ஸ்டேட்ஸில் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் இது வேகன்சி வராதனால என்ன பண்ணலாம், இப்போதைக்கு நம்ம ஹோம் போஸ்டிங்கில் நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கணும் அதை மைண்டில் வச்சு நீங்கள் அந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஓகேவா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம், இல்லை டெலகிராம் சேனலில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோவோட பிடிஎஃப்பையும் வந்து நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து போட்டுறேன், வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால டெலகிராமில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.